மிகுந்த ஒரு பசுமையான கிராமத்துல ரேகா பிரேமா என்ற இரு பெண்கள் அருகருகே உள்ள வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் சமீபத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தனர். ஜூஜு ஜூஜு, அம்மா உனக்காகத்தான் நடனம் ஆடுகிறேன் தங்கம். சீக்கிரம் தூங்கிட்டினா அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு கண்ணா. ஒரு நாள் ரேவதி தன் குழந்தையை குளிப்பாட்டா. கிணற்றில் தண்ணீர் எடுப்பதில் ஆர்வம் காட்டியதால் இடுப்பில் இருந்த குழந்தை கிணற்றில் விழுந்து பரிதாபமாக இறந்துவிட்டது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரேவதி, ஐயோ என் குழந்தை சேர்த்துடுச்சு. அச்சு அசலாக இருக்கும் பிரேமாவின் குழந்தையை தான் பற்றி கொள்ள நினைத்தாள். பிரேமாவின் வீட்டிற்கு இரவில் சென்று பிரேமாவின் குழந்தையை எடுத்து சென்றாள். பிரேமா தூங்கி எழுந்து பார்த்தாள். குழந்தையை காணவில்லை. அச்சமடைந்த பிரேமா, ஐயோ குழந்தையை காணமே, என்ன செய்வது? ரேவதி வீட்டில் பார்க்கலாம். ரேவதி வீட்டுக்கு சென்ற பிரேமாவிற்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கு இருப்பது தன்னுடைய குழந்தை என்று நன்கு அறிந்தாள் பிரேமா. ரேவதி, இது என் குழந்தை. இரவு முழுவதும் என்னோடு தான் தூங்கினான் என்று வருத்தத்துடன் கூறினாள். இதோட யார் குழந்தையை யார் கேட்பது? இவன் என் குழந்தை. என் குழந்தையை உனது என்று பொய் சொல்கிறாயே, இது நியாயமா? பிரேமா, நீ உன் குழந்தையை எங்கேயோ துளைச்சிட்ட. இது எனது குழந்தை. அரசவைக்கு போலாம், அங்கு எனக்கு நியாயம் கிடைக்கும். வா செல்வோம். இருவரும் சண்டை போட அரசவைக்கு போவதே தீர்வு என்று முடிவு செய்தனர். மந்திரி அரசனிடம் அந்த வழக்கை சொல்ல முன் வந்தார். மன்னா, இன்னைக்கு உங்களை நாடி தீர்ப்புக்கு இரு பெண்கள் அரசவைக்கு வர இருக்காங்க. அவர்களை சேனாதிபதி கிட்ட சொல்லி அழைத்து வர சொல்லவா? அரசர் சற்று யோசித்து, சரி மந்திரியாரே, வர சொல்லுங்க, என்னான்னு தீர்ப்பு வாழங்கிடலாம். அரசவைக்கு வந்து சேர்ந்த இரண்டு பெண்கள் ராஜா முன் வந்தனர். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? பிரேமா தனக்கு நடந்த எல்லாவற்றையும் அரசரிடம் கூறினாள். அதை கேட்டவுடன் ரேவதி, அரசே, அது என் குழந்தை. அவள் தன்னுடைய குழந்தையை எங்கேயோ தொலைச்சிட்டா. அரசே, இது முற்றிலும் தவறான கூற்று. அரசரே, அவன் என் குழந்தை. அரசவையில் பொய் பேசாதே ரேவதி. இருவரும் மாற்றி மாற்றி தங்கள் குழந்தை என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட அரசர், நிறுத்துங்க, இது அரசவை பொறுமை காத்தல் வேண்டும். அரசர் சொன்னதை பொருட்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட அரசர் தன் பொறுமையை இழந்து, அடடா, இனி நாவினால் ஏதும் ஆகாது போல. அரசரே, இப்போ என்ன செய்வது? இருவரும் இது தங்களுடைய குழந்தை என்று சொல்கிறார்கள். அரசர் சற்று யோசித்து, மந்திரியாரே, இதற்கு என்னிடம் தீர்வு உண்டு. இருவரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட அரசர், எனது கத்திக்கு வேலை கொடுத்திட வேண்டியதுதான். சேனா, என் கத்தியை கொண்டு வா. இதோ இப்பொழுதே இந்த குழந்தையை வெட்டி இருவருக்கும் பாதி பாதி கொடுத்திடலாம் என்று அரசர் ஆணையிட சேனாதிபதி கத்தியை அரசரிடம் கொடுத்தான். இந்தாங்க மன்னா உங்க கத்தி. இப்போ இந்த குழந்தையை இரு துண்டாக வெட்டப் போகிறேன். வெட்டுங்கள், வெட்டுங்கள். சமமாக ஒரு பதி எனக்கு, மறுபாதி அவளுக்கு. ஐயோ வேண்டாம் மன்னா, என் குழந்தை என் கண்முன் இறப்பதை நான் விரும்பவில்லை. ரேவதியிடம் என் குழந்தையை கொடுத்திடுங்கள் மன்னா. ஏன் பிரேமா, அவ்வளவு பாசமா உனக்கு பாதி, ரேவதிக்கு பாதி? பிரேமா தன்னை அறியாமல் அழுதாள். அரசரே, என் குழந்தை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அவன் உயிர் எனக்கு முக்கியம். எங்கள் இருவரில் யாராவது விட்டு கொடுத்தால் அவன் உயிர் தப்பிக்கும். அவன் உயிர் எனக்கு போதும். ஒரு ஓரமாக இருந்து அவன் வளர்வதை கண்டு என் ஆயுளை முடித்துக் கொள்ளவேன் என்று மனதை திறந்து பேசினாள். அதை கேட்டு நெகிழ்ந்து போன அரசர் தன் திட்டத்தின்படியே எல்லாம் நடந்தது என்று தன் தீர்ப்பை அறிவித்தார். இதோ எனது தீர்ப்பு. இந்த குழந்தையின் உண்மையான தாய் பிரேமா என்று அறிவிக்கிறேன். நியாயம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் மல்க. மிக்க நன்றி அரசரே. உங்கள் ஞானத்தை பயன்படுத்தி அளித்த தீர்ப்பை நான் முழமனதோடு ஏற்கிறேன். நீரே தலை சிறந்த அரசராவீர். அவளை உண்மையான தாய் என்று அறிவித்து குழந்தையை அவளிடம் ஒப்படைத்தார் அரசர்.
அப்படி போடு சபாஷ் மன்னா, நீங்கள் எப்போதும் ஞானமான அரசரே ஆவீர்.